ஒரு பிளைட் அட்டெண்டன்ட் ஆகிறது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த வேலைக்கு கேட்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அப்படி இந்த வேலைக்கு 2000 பேர் அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா அதுல வெறும் 800 பேரை மட்டும் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 800 பேர்லயுமே குண்டா இருக்கிறவங்க, ஹைட்டா இருக்கிறவங்க, ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க அண்ட் ரொம்ப குட்டையா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை துரத்தி விட்டுட்டு வெறும் 50 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ண 50 பேரையும் தோப்புக்காரணம் போட சொல்லுவாங்க. அந்த தோப்புக்காரணம் போட்டதும் அவங்க உடம்புல இருந்து பேர்வநாத்தம் வரக்கூடாது. அப்படி பேர்வநாத்தம் வந்துச்சுன்னா அவங்கள அன்செலக்ட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிறவங்கள ஒரு புக்கை தலையில வச்சு நடக்க சொல்லுவாங்க. அந்த புக்கு கீழே விழுந்துட்டா அவங்களையும் வேலையை விட்டு எடுத்துருவாங்க. அதுக்கடுத்து செலக்ட் ஆகிறவங்கள ஒரு சேர்ல உட்கார வச்சு ரொம்ப போர்ஸா சுத்தி விடுவாங்க. அப்படி சுத்தி விட்டதுக்கு அடுத்தது அவங்களுக்கு மயக்கமோ பாந்தியோ பரக்கூடாது. அதுல ஒரு பொண்ணு செலக்ட் ஆகிறா. செலக்ட் ஆன பொண்ணு இங்க பின்னாடி போயிட்டு யாருக்கும் தெரியாம பாத்ரூம்ல பாந்தி எடுக்கிறா. அண்ட் அதுக்கடுத்த செலக்ட் ஆன எல்லாருக்குமே எப்படி டைமுக்கு வரணும், எப்படி ஒர்க் பண்ணணும், பேசஞ்சர் எப்படி எல்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட எப்படி நம்ம அன்பா நடக்கணும், எப்படி ஹீல்ஸ் போட்டு நடக்கணும் அண்ட் எப்படி உட்காரணும் அப்படின்ற எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து வேலைக்கு எடுக்கிறாங்க. அப்படி செலக்ட் ஆனவங்கள 100 நாள் ட்ரையல் பீரியடுக்காக ஒரு ஏரோப்ளேன்ல ஏத்தி விடுறாங்க. முதல் நாள் ட்ரைனிங்கே நம்ம ஹீரோன் ரொம்ப லேட்டா போறாங்க. பட் இருந்தாலும் ஏரோப்ளேன்ல கேறிட்டாங்க. அங்க போனதுமே அங்க இருக்கிற பேசஞ்சர் அடங்க மாட்டாரு. அவர்கிட்ட பொறுமை ஹீரோன் சொல்லி பாக்குறாங்க. அவர் கேட்கலனதும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அங்க இருக்கிற சீப் என்ன பண்றாங்கன்னா, ட்ரைனிங் பீரியட்லயே நீ இப்படி கோவப்படக்கூடாது, சோ இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வார்னிங்கா இருக்கட்டும், அதனால என்ன பண்றேன்னா கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு தப்பு பண்ண என்ன வேலை விட்டு எடுத்துருங்க அப்படின்ட்டு எழுதி கொடுக்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அந்த பிளேன்ல ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு சிபிஆர் பண்றதுக்கு யாருமே வரமாட்டேன்றாங்க. ஆனா ஹீரோன் டக்குன்னு ஒரு பாயில வச்சு பூத அவர் பொழைச்சிக்கிறாரு. ஆனா என்ன பண்றாங்க, திடீர்னு பின்னாடி போய் பாந்தி எடுக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சீனியர் பார்த்துட்டாங்க. சீனியர் பார்த்ததும் ஹீரோன் கையில இருக்கிற அந்த பேட்சை புடுங்க அவங்க பயந்து போயிட்டாங்க. இனிமேட்டு நீ ட்ரைனிங் பீரியட்ல கிடையாது, உனக்கு பர்மனண்டா நாங்க வேலை போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. ஹீரோனும் சந்தோஷப்படுறாங்க.